நம்ம நாட்டோட பிரதமர் இந்த மண்ணின் மைந்தர் ஏழை தாய் பெத்தெடுத்த புதல்வன் இந்த நாட்டுக்காக ஆயிராது பாடுபட்டு நம்ம ஐயா மோடியை போய் எப்படிங்க சொல்லலாம்? என்னங்க சொன்னாங்க? அப்படி என்னங்க சொன்னாங்க? பரமபிதாவை போற போக நம்ம ஐயா மோடியை பைத்தியம் சொல்லிட்டாருங்க ஒருத்தர். எங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே உறங்கி நாட்டு மக்களுக்காண்டி கண் விழிச்சு 21 மணி நேரமும் வேலை செய்யற ஏழை தாயின் மகன். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடா போய் சுற்றுலா போய் ஒவ்வொரு நாடா சுத்தி பார்த்து அங்க இருக்கிற நலமிக்க கருத்துக்களை எடுத்துட்டு வந்து நாட்டுக்காண்டி விதைக்கிற ஒரு பரமாத்மாவை யாருங்க இப்படி சொன்னா? எந்த எதிர்கட்சிங்க இப்படி சொன்னிச்சு? எதிர்கட்சிலாம் ஒண்ணும் கிடையாது. அதே கட்சியில உள்ள ஒரு மூத்த ஆளு சொல்லியிருக்காருங்க. அதே கட்சியில உள்ள மூத்த ஆளா? யார் அது? இது ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரு இவரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே கட்சியில ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாருன்னா இந்த சொல்ல நம்ம பார்க்க போறோம். முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்ட மசோதாலாம் தாக்கல் பண்ணாங்க. மண்டை உடைப்பு சம்பவத்தோட பல சம்பவங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வேலையில் வந்து கூட்டுக்குழு விசாரணைக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க எதை, நம்மளுடைய சட்டத்தை. அப்படி இருக்கும்போது பாஜகவோட மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாது, அவர் வந்து பைத்தியக்கார செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்காரு. ஆமாங்க, அது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு மசோதாவை பாஜக சார்பாக நிலைநாட்டு நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு பாஜக ரொம்ப உறுதியாக நிற்கிறதுனால பாஜக மூத்த தலைவராகிய சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாருன்னா, மோடிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சிங்க, அதனால தான் அவர் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து கடந்த காலத்தில் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோடி அவர்கள் அப்படி சொன்னது உண்மையிலேயே பாஜக மத்தியிலும் சரி ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வட்டாரத்திலே இது மிகப்பெரிய அளவு சர்ச்சை எழுந்திருக்கு. அது மட்டுமா அவர் சொன்னார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து 269 பேர் வந்து உங்களுக்கு ஆதரவு வாக்கு அளிச்சிருக்காங்க, ஆனால் 198 பேர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை நான் சட்டமாக்கவே விடமாட்டேங்க, அப்படி மோடி என்னை மீறி செஞ்சாருன்னா நான் வந்து நீதிமன்றத்தை நாடுவேன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப கவனத்தை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் நீதிமன்றம் வரைக்கும் போவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது பாஜகக்குள்ளேயே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து பல தடவை வந்து பாஜக தான் இருக்காரா இல்லையானே தெரியாது. ஏன்னா அவங்க கொண்டு வர திட்டங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படிதான் இந்த திட்டத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எண்ணூர்ல வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அனல் மின் நிலையத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் மக்கள் வந்து கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அங்கே பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. சீமான் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களோட தம்பி தங்கைகளும் அங்கே நேற்று பல சம்பவங்களை வந்து நேற்று செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சி தலைமையில் நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூர் தொகுதியோட எம்எல்ஏ சங்கர் அவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அப்படி கலந்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னா, திருவொற்றியூர் மக்கள் மட்டும்தான் பேசணும், இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் பேசணும், எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அதை நாங்கள் முடிவு பண்ணிடுவோம், வந்தவங்க போனவங்க நீங்க பேச தேவையில்ல அப்படின்னு ஆரம்ப காலத்தை புறக்கணிச்சாங்க. வெளியூர்காரங்களாம் வந்து பேசாங்கன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்க. இந்த அனல் மின் நிலைய திட்டம் வந்து இங்க வந்துச்சுன்னா இதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு சொல்லி நிறையவே நல்லதா பேசினாங்க. அதன் பின்னாடி வந்து ஏன் வந்து நாங்க வந்து இதெல்லாம் வந்து எதிர்க்கிறோம், இது வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு வரும்னு சொல்றீங்க, ஆனா வந்து பெரிதல் வேலை வாய்ப்புலாம் வந்திருக்காது, ஏற்கனவே இப்படிதான் சொல்லி நிறைய ஆலைகள் வந்து துவங்கப்பட்டதுங்க. ஆனா இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம தான் இருக்காங்க, முழுக்க முழுக்க வட மாநிலத்தை வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை வந்து நீங்க சொல்றதை நாங்க எப்படி நம்ப முடியும் சொல்லிதாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ட்ரி கொடுத்தாரு சீமான் அவர்கள். என்ட்ரி கொடுக்கும் போதே திமுகவோட உடன்பிறப்பெல்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. சீமான் அவர்களே வெளில போன்னு சொன்னாங்க. அண்ணன் உள்ள வந்து எம்எல்ஏ தோல் மேல கையை போட்டு 2 தட்டு தட்டினோடனே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் மைக்க பிடிச்சி பேசினார், அவ்வளவுதாங்க. ஒரு குண்டுசி விழுந்தா கூட சவுண்டு கேட்குங்க, அவ்வளவு அமைதியாயிடுச்சுங்க அந்த இடமே. ஆமா, பேச மட்டும் செய்யல. அவர் வந்து இந்த அனல் மின் நிலையம் வந்தா எவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும், எவ்வளவு உலக நாடுகள் வந்து எப்படி வந்து காற்றின் மூலமாகவும் அலைகள் மூலமா மின்சாரத்தை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி அனல் மின் நிலையமும் அணுமின் நிலையம் வச்சுதான் நீங்க மின்சாரத்தை எடுக்கணும்னா நீங்க வந்து வேற எங்கேயாவது வச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் தமிழ்நாட்டில் வந்து வைக்கிறீங்க? ஏற்கனவே அணுமின் நிலையம் இருக்கு, அதை விரிவுபடுத்தினா காற்று மாசுபடும், அதிகமாக ஏற்படும். அப்படி உங்களுக்கு அணுமின் நிலையம் வேணும், அங்கே வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியமாக இருந்தால் நீங்கள் வந்து வேணும்னு சொல்கிறவங்களாம் அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டிக்கோங்க. எங்கள் மக்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்களே அவங்கள வந்து நீங்கள் தனியாக விட்டுருங்க, அவங்களுக்கு வேண்டாங்கிற கருத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நேற்று பேசின 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பேசியிருந்தாங்க. நாம் தமிழை சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து வழக்கறிஞர், அவர் வந்து டேட்டாஸோடு வந்து பேசியிருந்தார். அவர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, குறுகிய நேரத்தில் வந்து பேசிக்கோங்க, கொஞ்சம் நேரம் பேசுங்க போதும்னு சொன்னாங்க. இல்லை, இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், அது வந்து 5 நாள் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் தடுக்கக்கூடாது, என்னுடைய கருத்தை நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன், ஆனால் இதுவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்பாளர் சார்ந்தவர்களும் அப்புறம் வந்து மீன் பிடிப்போர் நலசங்கமும் நிறைய கருத்துக்களை வச்சிருந்தாங்க. அதிகப்படியான கருத்து வந்து அந்த அனல் மின் நிலையத்துக்கு எதிராகத்தான் இருந்துச்சு. ஆமாங்க, அதன் பின்னாடி இறுதியா சீமான் ஒரே விஷயம் தாங்க சொல்றாரு, இதை வந்து நாங்க முழுசா வந்து எதிர்க்கணும்லாம் கிடையாதுங்க, நீங்க போயிட்டு நேரடியாக போய் மக்கள்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு வீடா போய் கேளுங்க, எல்லாரும் வந்து இந்த திட்டத்தை நாங்க வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க நிறைவேற்றுங்க, நாங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு வணக்கத்தை வச்சு கிளம்பிட்டாரு. அதன் பின்னாடி செய்தியாளர் சந்திப்புலாம் நடந்து முடிச்சதுங்க.
இருந்ததுங்க. இப்போ அந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படுமா படாதா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. அண்ணன் சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இருக்கிற வரைக்கும் திட்டத்தை நான் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியில் பெரிதளவு ஆதரவு வந்தா வேணா அதன் பின்னாடி வேணா அதை பத்தி யோசிப்பாங்க தவிர இது வரைக்கும் அந்த திட்டம் வந்து நிறைவேறாத அளவுக்கு ஆணித்தரமா வந்து நிக்கிறாருங்க. அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் தலைமையில 55வது ஜிஎஸ்டி கூட்டம் நடந்திருக்குங்க. இதுல வந்து புதிதா நிறைய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி விலையை ஏத்திருக்காங்க. ஆமா, எப்பயுமே வந்து கூட்டம் நடந்தோம் நம்ம இங்க இருக்கிற பொருளாதார நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இந்த தடவை குறைப்பாங்க, மனசு வச்சு வந்து ஜிஎஸ்டி குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த முறையும் அது நடக்கல. அனைத்து பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஏற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சில முக்கிய பொருட்களுக்கு வந்து புதுசா வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. முக்கியமா வந்து பாப்கார்னுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன்ல இருக்கிற டேஸ்ட்டை வச்சு போட்டிருக்காங்க. பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு பேக்கேஜ் பண்ணாத பாப்கார்னுக்கு 5% வரி போட்டிருக்காங்க. கேரமல் பாப்கார்னுக்கு 12% வரி போட்டிருக்காங்க. இப்படி வந்து பாப்கார்னுக்கு வரி போட்டு நாடு வந்து வளர்ச்சிக்கு போகுது அப்படிங்கிறது பல பேரோட விமர்சனமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, இது மட்டும் இல்லாம ஏஏசி பேக்குகள், அது மட்டும் இல்லாம அரிசிகள், நிறைய பொருட்கள் வந்து விலை ஏற்றிருக்காங்க. இந்த பாப்கார்ன் எடுத்துங்க, இது வரைக்கும் தியேட்டர்ல போய் நம்ம டிக்கெட் விலையோட பாப்கார்ன் விலை தான் அதிகமா இருக்குது. தியேட்டருக்கு போற பாதி பேர் பாப்கார்னே வாங்க தெரியாது, அந்த அளவுக்கு விலை வந்து அதிகமா இருக்குது. இதுக்கு வந்து பாப்கார்னுக்கு விலை வந்து உயர்த்துறது வந்து உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தாங்க கொடுத்துட்டு இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து ஜிஎஸ்டிக்கான ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுல வந்து பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, நாங்க பில்லு போடுற எங்க மிஷினே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தவங்க பேசினாங்க. அதன் பின் நிர்மலா சீதாராமன் நேர்லயே கூட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டது. அதற்கு அண்ணாமலை அவர்கள் வருத்தம் தெரிவிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாப்கார்னோட ஜிஎஸ்டி விலைங்கிறது ஒட்டுமொத்தமா திரைப்படம் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியா தாங்க இருக்குது. நம்ம திரைப்படங்கிறது 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க. அதான் டிக்கெட்டோட விலை வந்து 150 ரூபா தான் இருக்கு. ஆனா இந்த பாப்கார்னோட விலை வந்து 350 ரூபா, 650 ரூபா, 450 ரூபா இருக்கு. அவங்கள்ட்ட போய் என்ன கேட்டாலும் ஜிஎஸ்டிங்கன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு ஜிஎஸ்டி வந்து வரி வசூல் பண்றீங்க, தமிழ்நாட்டில் இருந்து ஜிஎஸ்டி செலுத்துறது 2வது இடம் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு, முதல் இடம் மகாராஷ்டிரா இருக்கு, 2வது இடம் தமிழ்நாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி வரி பகிர்வு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தீங்களான்னு கேட்டா கொடுக்கல. தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு எங்களுக்கு எந்த நிதி பகிர்வுமே கொடுக்க மாட்டேங்குது, எங்களோட திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவ்வளவு வரிகள் போட்டு மத்திய அரசு என்ன செய்யறாங்கன்னு நம்ம தெரியலங்க. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்கொள்ளையர்களால வந்து தமிழக மீனவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பகுதி சேர்ந்த ராஜேந்திரன், ராஜ்குமார், நாகலிங்கம், இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மீன் பிடிக்க வழக்கம் போல போயிருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த இலங்கை நாட்டு அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அதற்கு பின்னாடி மோடி அவர்கள் அவங்களும் சந்திச்சு பார்க்க முடிஞ்சது. இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போய் நேரில் சந்திச்சு அவங்க 2 பேரும் பேசலாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அப்போ மோடி ஐயா சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து இனிமேல் தமிழக மீனவர்களை தாக்காத மாதிரி நாங்க ஒரு இதை மேற்கொண்டோம்னு சொன்னாங்க. அப்படி இருந்து இப்போ எப்படிங்க தாக்குனாங்க? ஏற்கனவே 800 மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதே மாதிரி இலங்கை கடற்படையால கடற்கொள்ளையர்களை தாக்கப்பட்டு இறந்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் தமிழக மீனவர் தாக்கப்பட்டு தாங்க இருக்காங்க. குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான்காரங்க தாக்கிட்டாங்க ஒரே காரணத்தினால அவங்க மேல வந்து நடவடிக்கை மேற்கொண்டீங்க. இது வரைக்கும் குஜராத் மீனவர்கள் மேல பாகிஸ்தான் எந்த ஒரு தாக்குதல் மேற்கொள்ளாம இருக்காங்க. ஆனா நீங்க இதற்கு ஒரு தீர்வு எடுத்தீங்கன்னா இப்போ இலங்கை வந்து தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லங்க. ஆமா, எப்பயுமே வந்து இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களை கைது பண்ணிட்டாங்க. அவங்க மீன்களை வந்து கடல்லே அள்ளி போட்டுட்டாங்க, வலையை அறுத்து விட்டுட்டாங்க, விசைப்படகுகளை சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். இது வந்து ஒரு 4வது முறை 5வது முறை நினைக்கிறேன் இலங்கையை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் வந்து தமிழக மீனவர்களை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த தகவல் வந்து இப்போ வந்து பெருமளவில் பேசு பொருளாயிருக்கு. ஏன் வந்து இது பெரிய அளவில் பேசு பொருளாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையோட அதிபர் அனுராக் குமார் அவர்கள் வந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு. நாங்கள் வந்து தமிழக மீனவர் விஷயத்தில் சுமூகமான உறவை வந்து மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்படி கடற்படை கொள்ளையர்கள் வந்து தாக்குதல் வந்து தொடுத்திருக்காங்க. இதை வந்து இலங்கை அரசும் கவனிக்கல, இந்திய அரசும் கவனிக்காம இருக்கு. இந்தியாவிட்ட வந்து மிகப்பெரிய ராணுவம் இருக்கு, உலகிலே நாங்கள் வந்து 3வது ராணுவத்தை வந்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அண்ணன் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல வந்து அவங்க போய் காப்பாற்றி கொண்டு வந்தனால இப்போ வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் நடக்கல கடந்த 1 மாத காலமா. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதத்தில் மட்டும் 10 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. இது இப்படி நடந்துகிட்டே இருந்தால் இலங்கை கடற்கொள்ளையர்களாக இருக்கட்டும், இலங்கை கடற்படையினராக இருக்கட்டும், தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழக மீனவர்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப நாள் கேள்விக்குறியா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து 2 தினங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, தமிழக மீனவர்கள் பிரச்சனை தீர்வுக்கான கச்சத்தீவை மீட்டே தீர்வுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி கச்சத்தீவு மீட்பு ஒன்றதே தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனை தீர்வா இருக்க முடியும் அப்படிங்கிறதா பல பேரோட கருத்தா இருக்கு. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புள்ளி விவரம் வெளியா இருக்கு. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் வெளியானுச்சு. அதாவது அதிக அளவில் வந்து இந்திய அளவில் விபத்து நடக்கிறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வெளியானுச்சு. அதே மாதிரி அந்த விபத்துகள் வந்து அதிகமான மரணம் இளைஞர்கள் தான் ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் அதிகமான இளைஞர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சொல்லி இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி. ஆமாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 38% இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சாலை விபத்து மூலமா இறந்து போறேன்னு சொல்றாங்க. இதை 2ஆ பிரிச்சா 26% சாலை விபத்துலையும் மீதி ஒரு 12% வந்து வேற விபத்துலையும் இறந்து போறாங்களாங்க.
சொல்றாங்க. இது இல்லாம 16% இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தற்கொலை வந்து செஞ்சுட்டு இறந்து போறாங்க. தற்கொலை செஞ்ச இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க. காதல் தோல்வியால, வீட்டு பிரச்சனையால, மன உடைச்சல் காரணமால இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் தற்கொலை பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா 9% வந்து பேர் பாத்தீங்கன்னா ரத்த குழாய் அந்த ப்ராப்ளமா வந்து பாத்தீங்கன்னா 9% பேர் இறந்து போறாங்க. 7% பேர் பாத்தீங்கன்னா எப்படி இறந்து போறாங்கன்னா உணவு முறையில செரிமானம் இல்லாத காரணமா 7% பேர் இறந்து போறாங்க. இப்படி இளைஞர்களோட தொடர் இழப்பு விகிதம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் அது கூட வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்படி நம்ம பார்க்க வேண்டிய சாலை விபத்துக்களை ஏன் அதிகமான இளைஞர்களோட மரணம் ஏற்படுதுன்னா ஒரு மோகம் தான். பைக்ல ஸ்டண்ட் பண்றது, பைக் ரேசிங் பண்றது அப்படிங்கிற மோகம் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இவங்க வந்து அதிவேகத்துல போய் பயணிக்கிறாங்க, அதனாலே விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இளைஞர்கள் தான் இந்திய நாட்டோட முதன்மையான தூண் அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இளைஞரோட மரணம் அப்படிங்கிறது மிகுந்த வலியை கொடுக்குது. ஒவ்வொரு இளைஞர்களும் பொறுப்புள்ளவர்களா வந்து நடந்துக்கிறணும். இந்த மாதிரி விபத்துகள் வந்து தவிர்த்துட்டு இளைஞரோட வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அவங்களோட பொருளாதார விகிதத்திலையும் பணத்தின் விகிதத்திலையும் கல்வியின் விகிதத்திலையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பல பேரோட கனவா இருக்கு. இந்த டேட்டா பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி. அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா அதெல்லாம் 1 மணியோட முடிஞ்சு போச்சு ஒரு நைட்ல. இப்ப பாஜக அப்படி சொல்லி சரி ஓகே ஏதோ ஒன்று சரத்முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து தேவைப்பட்டா வந்து அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க, தேவையில்லை அப்படின்னா கூத்தாடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமா, நடிகர்கள் வந்து தேவைப்பட்டால் எங்களை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க, எங்களை தலைவர்கள் போல சித்தரிப்பாங்க, அப்படி அவங்களுக்கு தேவையில்லாட்ட கூத்தாடிங்க அவன் கூத்தாடின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த மனவேதனையில் வந்து பேசியிருக்காரு. எதற்காண்டி இப்படி அவர் பேசுறான்னு தெரியும். கடந்த ஒரு வாதமா வந்து என்ன சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ சரத்குமார் அவர்கள் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து எனக்கு கனவு வந்துச்சுங்க, என்னை வந்து பாஜகவில் போய் இணைஞ்சிக்கலாமான்னு சொல்லி என் மனைவிட்ட கேட்டேன், அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க, என் கட்சியை நான் கலைச்சிட்டு பாஜகவில் போய் இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. ஒருவேளை பாஜக வந்து இவரை வந்து தேவைப்பட்டதுனால இவரை வந்து நடிகராகவும் தலைவராகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தேவையில்லைனா கூத்தாடின்னு பாஜகவில் இருக்கிறவங்க வந்து வெறுத்து தள்ளுறாங்களா என்னன்னு தெரியல. மனக்குமுறலை வந்து சரத்குமார் வந்து எப்பயுமே வெளிப்படையாக பேசுறாரு. இன்னைக்கு இப்படி ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இன்னொரு தரப்பு எப்படி சொல்றாங்கன்னா சரத்குமார் வந்து அவருக்காக மட்டும் பேசல, தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இதே மாதிரி தான் கூத்தாடி சொல்லி விமர்சனம் பண்றாங்க, அவருக்காகவும் சப்போர்ட் பண்ணி தான் பேசிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவருக்காக பேசினாரா இல்ல விஜய் அவர்கள் பேசினாரான்னு அவரு தாங்க தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து